ஹாய் ஹலோ வணக்கம் என் இனிய 90s மக்களே. நான் தான் உங்க ஃபன் ஃபேக்ட் 2.0. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃபன் ஃபேக்ட் 1 சேனலுக்கு நீங்க கொடுத்த ஆதரவுக்கு கோடான கோடி நன்றிகள். இந்த ஃபன் ஃபேக்ட் 2.0 நம்ம பார்க்க போறது என்ன தெரியுங்களா? ரொம்ப ஸ்பெஷலான விஷயம். நம்ம வாழ்க்கையில எவ்வளோ விஷயங்களை கடந்து வந்திருப்போம். அது நல்லதாகட்டும் துக்கமாகட்டும். ஆனா நம்ம கடந்து வந்த காலத்தை எப்பவுமே நம்ம மறக்க மாட்டோம். இன்ன வரை அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டே தான் இருப்போம். குறிப்பா சொல்லணும், நம்ம 90s 80s பருவங்களை சொல்லலாம். 80s 90s காலம்லாம் எப்படி இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப பீஸ்ஃபுல்லா, அமைதியா, வஞ்சகம், பொறாமை, ஈகோ இந்த மாதிரி எதுவுமே இல்லாம, முக்கியமா சோசியல் மீடியா, ஆண்ட்ராய்டு போனு, ஐபோனு இந்த மாதிரி எந்த டெக்னாலஜி இல்லாம மனசார சொல்றோம்னா நிம்மதியான வாழ்க்கையில நாங்க வாழ்ந்துட்டு இருந்தோம். அந்த 90s வாழ்க்கையை பத்தி மட்டும்தான் இந்த ஃபன் ஃபேக்ட் 2.0 சேனல் இருக்க போகுது. ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. அப்பதான் உங்களுக்கு கண்டிப்பா அந்த நாஸ்டாலஜிக் மெமரி, ஒரு சூப்பரான அனுபவத்தை இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு கொடுக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னா, 90sல நம்ம நிறைய சீரியல்ஸ்லாம் பார்த்துருப்போம். நம்ம மனசுல நீங்காத சில சீரியல்கள்லாம் இருக்கும். அந்த சீரியல்களை பத்தி தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற சீரியல் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜென்மம் எக்ஸ். 90s டைம்ல விஜய் டிவில எவ்வளவோ நம்ம பேய் சீரியல் பார்த்திருப்போம். ஆனா அந்த ஜென்மம் எக்ஸ் இன்ன வரைக்கும் ரொம்ப ஃபேவரட்டான ஒண்ணுங்க. வெள்ளி சனிக்கிழமை இதை டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. அவ்வளோ சூப்பரா இருக்கும். டிவி இல்லாதவங்க பக்கத்து வீட்டில் போய் உட்காந்து பார்ப்பாங்க, கேங்கோட உட்காந்து பார்ப்பாங்க. அதெல்லாம் ஒரு வேற லெவல் நாஸ்டாலஜிக் ஃபீலிங்கு. ஜென்மம் எக்ஸ்ல எபிசோடா நிறைய ஸ்டோரிஸ் போடுவாங்க. ஆனால் சீரியஸா சொல்றேன், பெட்ஷீட்டை பூத்திட்டு இப்படி ஓரக்கன்ல இந்த சீரியலை பார்த்துட்டு இருப்பேன். ஏன்னா அவ்வளோ பயமா இருக்கும். இந்த சீரியலை விட இந்த சீரியல் சாங் இருக்கு பாத்தீங்களா, ஜென்மம் எக்ஸ் எக்ஸ் எக்ஸ், ஜென்மம் எக்ஸ் எக்ஸ், எல்லா மாய மர்மங்களும் ஜென்மம் எக்ஸ் எக்ஸ் எக்ஸ். அந்த கேட்டாலே போதும். அப்படி இன்ன வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துன்னு வச்சுங்க, அப்படி கையெல்லாம் அப்படி புல் அடிக்குங்க. அப்படி ஒரு ஃபீல் கொடுக்கும் இந்த சாங்கு. இந்த டைட்டில் சாங்காகவே நீங்க தாராளமா இந்த ஜென்மம் எக்ஸ் சீரியலை பார்க்கலாம். இன்ன வரைக்கும் நான் யூடியூப்ல இதை பார்த்தேன்னா எனக்கு சீரியஸா கூஸ் பம்ப்ஸ் ஆகும். அப்படி புல் அடிக்கும். ஏன்னா 90ஸோட காலகட்டங்கள்ல அப்படி ஒரு ஃபீலிங், அதெல்லாம் வேற லெவல். சொல்ல வார்த்தையே கிடையாது. நாங்களாம் உண்மையிலே கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்லுவோம். உங்களை எத்தனை பேர் ஜென்மம் எக்ஸ் சீரியல் பார்த்துருக்கீங்க? ஜென்மம் எக்ஸ் சீரியல் ஃபேனாக இருந்தால் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது மர்ம தேசம் விடாது கருப்பு. இந்த சீரியலுக்கு எவ்வளோ பெரிய ஃபேன் பேஸ் இருந்துச்சு தெரியுங்களா 90s டைம்ல. இந்த மர்ம தேச சீரியல்ல அன்று இன்று அப்படி ஒரு விஷயம் போடுவாங்க. அன்றுல ஒரு கிளவியை காட்டுவாங்க. அந்த கிளவியை பார்த்தாலே அவ்வளோ அள்ளு விடும். அந்த லெவலுக்கு இருக்கும். அதுவும் அந்த சிறுட்டு பிடிக்கிற சீடாகட்டும். ஹீரோ சின்ன பையனா காட்டியிருப்பாங்க. அன்றுல ஹீரோ பேரு ராசு. வேற யாரும் இல்லைக்கே, நடிகர் சேத்தன் தான் திவ்யதர்ஷினியோட ரியல் ஹஸ்பண்ட். அவர் தான் ஹீரோவை நடிச்சிருப்பாரு. இந்த படத்துல ஹீரோக்கு அப்பாவை யார் நடிச்சிருப்பா தெரியுமா? இப்ப கார்த்திகை தீபம் சீரியல்ல ரேவதிக்கு அப்பாவை நடிச்சிருக்காருல, அவரு தான் மர்மதேசம் சீரியல்ல ராசுக்கு அப்பாவை நடிச்சிருப்பாரு. அன்றுல இந்த மர்மதேசம் சீரியலை பத்தி சொல்லணும்னா ஒவ்வொரு எபிசோடும் அவ்வளோ தரமா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். தேவதர்ஷியும் நடிப்பாகட்டும், சேத்தனோட நடிப்பாகட்டும். இந்த மர்மதேச சீரியல்லாம் நான் ஃபுல்லாவே பார்த்துட்டேங்க. யூடியூப்ல இருக்கு, போய் பாருங்க. வேற லெவல்ல இருக்கும். 90s கிட்ஸுக்கு சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் மர்மதேசம் சீரியலோட ஒரு உணர்வு எப்படி இருக்கும், அதோட ஃபீல் எப்படி இருக்கும்ட்டு. இன்னொரு விஷயம் முக்கியமா சொல்லணும், இப்ப இருக்க சீரியல் பாத்தீங்கன்னா 2 பொண்டாட்டி கதை, 2 புருஷன் கதை. புருஷன் செத்து போயிடுறேன், பொண்டாட்டி செத்து போயிடுறா, அதுக்கப்புறம் புதுசா ஹீரோ வராங்க, ஹீரோயின் வர்றாங்க. அப்படித்தான் எல்லா சீரியலும் இருக்கு. ஆனா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா எல்லா சீரியலும் குடும்பமா உட்காந்து பார்க்கலாம். ஒரு ஃபீல் குட் வைப் இருக்கும் எந்த சீரியல் பார்த்தாலும். ஏன்னா 90s அந்த அளவுக்கு பீஸ்ஃபுல்லான, அமைதியான, அதை சொல்ல வார்த்தை இல்லைங்க ஆக்சுவலா. ஏன்னா 80s 90sல பிறந்தவங்களுக்கு தெரியும் அதோட ஒர்த் என்னன்னு. அடுத்து நம்ம பார்க்க போற சீரியல் 90s கிட்ஸுக்கே ரொம்ப ஃபேவரட்டான வேலன் சீரியல். ஆமாங்க, இது கடவுள் முருகப்பெருமானை பத்தி ஒரு கமர்ஷியலான சீரியல் வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி அதுவும் இந்த டைட்டில் சாங் இருக்கே. அப்பெல்லாம் 90s டைம்ல ஸ்கூல் ஆகட்டும், காலேஜ் ஆகட்டும், ஆனுவல் டே ஃபங்க்ஷனுக்குலாம் இந்த பாட்டுக்கு ஆடாத எந்த ஸ்கூலும் சரி காலேஜும் சரி இருக்கவே இருக்காது. என்ன நான் சொல்றது கரெக்டு தானே? இல்லைங்க, அந்த சாங் மறந்து போச்சா? கொக்கரக்கோ சேவல் ஒன்று என்ன சொல்லி கூவுது, வேல் 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 முருகா வேல் வேல். கொக்கர சின்னிக்கும் போது என்ன பேரு கூறுது, வேல் 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 முருகா வேல் வேல். பழனி மலையில் பலமாகி நின்றாய். இப்போ ஞாபகம் வருதுங்க அந்த சாங்கு. இந்த சாங்கை இப்போ நான் யூடியூப்ல பார்த்தேன்னா எனக்கு அப்படி புல் அரிச்சிருங்க. ஏன்னா அப்படி ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீல் கொடுக்கும் இந்த சாங்கு. காவடி சாங்க்கு ஸ்கூல் ஆனுவல் டேல
ஆடி நான் பார்த்துருக்கேன், நிறைய வீடியோஸ் நான் பார்த்துருக்கேன். 90s கிட்ஸுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நிறைய உங்கள் ஹஸ்பண்டோ இல்லை உங்கள் ஒய்ஃபோ அந்த பாட்டை கண்டிப்பாக ஆடி இருப்பாங்க. அப்படி ஆடி இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த சீரியல்ல ஆக்டர் பார்த்திபன் ஒய்ஃப் சீதா நடிச்சிருப்பாங்க. இதுல மொட்டை முனி ஒரு கேரக்டருங்க. அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் 90s கிட்ஸ்ல. அது ரொம்ப கொஞ்சம் ஃபேவரட்டான வில்லி கேரக்டர் இந்த சீரியல்ல. மொட்டை முனி ஞாபகம் இருக்கா 90s கிட்ஸ்? அடுத்து நம்ம பார்க்க போற சீரியல் சூலம். இந்த சூலம் சீரியல்ல தெரியாத 90s கிட்ஸ் யாரும் இருக்கவே மாட்டாங்க. இதுல சுவலட்சுமி ஹீரோயினா நடிச்சிருப்பாங்க. பில்ல ஒரு மொட்டையை நடிச்சிருப்பாரு, அவர் பேரு கோட்டச்சாமி. சிங்கமுத்து அவனும் இன்னொரு வில்லன் தான். இதுல பார்வதிங்கிற கேரக்டர் சுவலட்சுமி பண்ணிருப்பாங்க. இது ஒரு சூப்பரான சீரியல். இந்த சீரியலை தாண்டி இந்த சீரியலோட டைட்டில் சாங் அவ்வளோ ஃபேமஸுங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஓ மாக்காளி நீ வாத்தாகி என்ன மாரியம்மா, நீ என் வாசல் வாடியம்மா. இப்ப ஞாபகம் வருதா இந்த சீரியலு? 90s கிட்ஸ் இது எப்படி மறந்தீங்க நீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். இந்த சீரியலோட கான்செப்ட், இந்த மொட்டை மண்டையன் கோட்டச்சாமி வெளில இருக்கார்ல, அவரு சப்த கன்னிகளை வர வச்சு சுவலட்சுமியை கொல்லணும்னு நினைப்பா. அப்படி அதை அம்மன் தடுப்பாங்க. இதுதான் அந்த கதையோட கருவா இருக்கும். வார வாரம் சூப்பரா அது இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிட்டு இருப்பாங்க. எல்லாருக்குமே தெரியும். இப்பெல்லாம் அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்றேங்க. ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றோம். 80s 90sலாம் அதெல்லாம் வேற லெவலு. பட் 90s கிட்ஸ் இந்த சீரியலை ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க. இப்போ கூட அந்த யூடியூப்ல இந்த சாங்கை கேளுங்க. 90s கிட்ஸ் 2K கிட்ஸ் யாராக இருந்தாலும் இந்த பாட்டை கேட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கே ஒரு சூப்பரான ஃபீல் வருங்க. என்னதான் நம்ம விஜய் டிவியில் சென்மம் சீரியல் தான் இருக்குல்ல டெரரான சீரியல்னு சொன்னாலும், சன் டிவியில் 1998 வந்த பஞ்சமி சீரியல் உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கதை ஒரு சூப்பரான கதைங்க. மலாபாசி பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க. சில பேர் சேர்ந்து அவங்கள கொன்றுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க பேயா வருவாங்க. அந்த மலையில் 3 மணி ஆனால் போதும், சாயந்தரம் அந்த மலை அப்படியே பெருசாகும், அந்த ஊரே அப்படி இருட்டாயிரும். அதனால 3 மணிக்குள்ள அந்த ஊர்ல கடை வீடு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இதுதான் பஞ்சமி கதையோட கருவே. அந்த பேயை காட்டும் போதே ஸ்டார்டிங்ல அந்த பேய் குழந்தையோட தான் வரும். அதுதான் ஹைலைட்டா காட்டியிருப்பாங்க. இப்போ எவ்வளவோ டெக்னாலஜி இருக்கு, அப்ப டெக்னாலஜியே கிடையாது. இருந்தாலும் எங்களை ரொம்ப ரொம்ப பயமுறுத்தினது இந்த பஞ்சமி சீரியல் தான். ஊர்வசி மேம் நடிச்சிருப்பாங்க. இது வேற லெவல் சீரியலுங்க. 90s கிட்ஸ் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். 80s கிட்ஸுக்கும் இந்த சீரியலை பத்தி தெரிஞ்சிருக்கும். உங்கள எத்தனை பேருக்கு பஞ்சமி சீரியல் பிடிக்கும் பார்த்துருக்கீங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. ஓகே மக்களே, அடுத்து ஒரு தரமான 90s கிட்ஸ் மெமரி கண்டென்ட்டோட நான் உங்களை சந்திக்கிறேன். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஃபன் ஃபேக்ட்ஸ் 2.1 டீம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.